தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் கூட்டணி தொடர்பாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தேமுதிக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்போது தேமுதிக திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பிரேமலதா தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா அறிவாலயம் வரும் பிரேமலதாவை வரவேற்க அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர்பாபு ஆகியோர் வாசலில் காத்திருந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு அமைச்சர் ஏவா வேலு வரவேற்பளித்து உள்ளே அழைத்து செல்லும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் தேமுதிக நிர்வாகிகளும் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைகிறது என்ற ஒரு உறுதியானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை பிரேமலதா தற்போது அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்கிறார். தற்போது பிரேமலதா அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பிரேமலதாவுடன் தேமுதிக நிர்வாகிகளும் உடன் வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். அண்ணா அறிவாலயத்திற்கு பிரேமலதா வருகை தந்ததன் மூலம் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது உறுதியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஒவ்வொரு கட்சிகளும் தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேமுதிக எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் தான் தேமுதிக அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது, திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் தற்போது அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். பிரேமலதா மற்றும் சுதீஷ் ஆகியோர் கட்சியுடைய நிர்வாகிகள் 5க்கும் மேற்பட்டோர் தற்போது அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். நேரடியாக முன்னதாகவே அறிவாலயத்துக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேரடியாக இங்கே வருகை 20 ஆண்டுகளில் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது தற்போது தேமுதிக. இந்த தேமுதிக ஏற்கனவே பல அதிமுகவோடு கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. இந்த நிலையில் தான் இந்த ஆண்டு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாரோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு நிலவியிருந்த நிலையில் தற்போது திமுகவோடு கூட்டணி உறுதியாயிருக்கிறது என்று தான் சொல்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் அத்தோடு கட்சியினுடைய பொருளாளர் சுதீஷ் என கட்சியினுடைய நிர்வாகிகள் தற்போது அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அறிவாலயத்திற்கு வந்த அவர்களை திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் ஏவாவே உள்ளிட்டோர் நேரடியாக வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அறிவாலயத்தில் தற்போது முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் பேசி வருகிறார்கள். மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக சார்பில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க திமுக முன்வந்துள்ளதாகவும் ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி தொகுதியானது வழங்க இருப்பதாக ஒரு புது தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேமுதிகவுக்கு இது மட்டுமில்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் முடிவில் தெரியவும் தற்போது திமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகிறது. ஏற்கனவே திமுக தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக என பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படாமலே இருக்கிறது. காங்கிரஸ் 5 பேர் கொண்ட குழுவினர் வந்து முதலமைச்சரை சந்தித்து சென்ற பின்னர் தொடர்ச்சியான ஒரு புகைச்சலான ஒரு சூழல் இது உருவாயிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக நிலையில் தான் தற்போது தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.